வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? புதிதாக எனது வீடியோ பார்க்கின்றீர்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உறவுகளே. இன்று மீன் குழம்பு எவ்வாறு வைப்பது என்று எங்களோட உறவுகளுக்கு நான் வீடியோவில் காட்ட போகின்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். அதாவது சீலா மீன் 1/2 கிலோ எடுத்திருக்கிறேன். நன்றாக வெட்டி, கழுவி, மஞ்சத்தூள், உப்புத்தூள் போட்டு வச்சிருக்கிறேன். கட்டாயம் மீனுக்கு வந்து உப்புத்தூள், மஞ்சத்தூள் போட்டு பிரட்டி வச்சா அதாவது உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். மீன் ருசியாக இருக்கும். அடுத்தது வந்து நான் உப்புத்தூள், சின்ன வெங்காயம், மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, கொறுக்காப்புளி எடுத்திருக்கிறேன். வெள்ளைப்பூடு நீங்களும் தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். இவ்வாறு சமைக்கிறது அதாவது சீலா மீன் என்று சொன்னால் நீங்கள்லாம் தேங்காய் பூ வச்சிருக்கிறேன் திருவி. சீலா மீன் கூடுதலாக வந்து பத்திய மீன் என்று தான் சொல்லுவாங்க. பபா கிடைக்க இருக்கிறவங்களுக்கு, அதாவது பாலூட்டும் தாய்மார்கள், மற்றது வந்து நார்மலாகவே எல்லாருக்குமே இந்த மீன் வந்து மிகவும் சாப்பிடக்கூடிய மீன் தான் நாங்கள் சொல்லணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பத்திய மீன் தான் இது வந்து. எவ்வாறு சமைக்கிறது, பத்திய கறி, மிளகு தண்ணி கறி எவ்வாறு சமைக்கிறேன்னு தான் நான் இன்று வீடியோவில் காட்ட இருக்கிறேன். பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். அதாவது மிளகாய்த்தூள், தேங்காய் துருவல், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, உப்பு கொஞ்சமாக சேர்த்து தண்ணி விட்டு, அதாவது நீங்கள் தேவையான அளவு தண்ணி விட்டு மிக்சியில் நன்றாக அரைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே நான் அரைச்சி எடுத்திருக்கிறேன். இது எவ்வாறு சமைக்கணும் என்று சொல்லி தொடர்ந்து காட்டுறேன் பாருங்கள் உறவுகளே. அதாவது சீலா மீன் வந்து சொப்டானது, மற்ற மீன் மாதிரி இல்லை. இலகுவில் வந்து கறியில் போட்டு நம்ம கரண்டியால் பிரட்டி எடுக்கும்போது கரைஞ்சிரும். இங்கே எவ்வாறு சமைத்தீங்கன்னு சொன்னால் நல்ல முழுமையாக மீன் வந்து கரையாமல் இருக்கும். நான் மண் சட்டியில் தான் சமைக்க போகிறேன். உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் எண்ணெய் சேர்த்து கொள்ளலாம். அதாவது இது பத்தி மீன்ன்றதால நான் வந்து எண்ணெய் சேர்க்க இல்லை. சட்டி நன்றாக காய்ந்த பிறகு நானும் இந்த குழம்பை அரைத்து வைத்திருந்த மசாலா குழம்பை சட்டியில் ஊற்றிட்டேன். இது எவ்வாறு வந்து மீனை போடணும் என்று நான் காட்டுகிறேன் பாருங்கள். அடுப்பு நல்லா எரிந்து கொண்டு இருக்கின்றது உறவுகளே. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இவ்வாறு செய்து பாருங்கள். அதாவது சீலா மீன் சொப்டானது, இலகுவில் வந்து கரண்டியை போட்டு நம்ம செய்யும்போது கரைஞ்சிடும். அடுத்ததாக நான் கொறுக்காப்புளி சேர்க்கிறேன். கட்டாயம் மீன் கறிக்கு புளி சேர்க்க வேண்டும். நீங்கள் விரும்பினால் பல புளி சேர்க்கலாம். குழம்பு நல்லாவே கொதிச்சிட்டுது. நல்லா அரைச்சி வச்சுருந்த குழம்பு நல்லா கொதிக்குது. கொதித்த பிறகு தான் நான் மீன் சேர்க்க போகிறேன். பார்த்திங்கன்னா சீலா மீன் சேர்க்கின்றேன். சேர்த்துட்டேன் சீலா மீன். கொஞ்சம் நேரம் மூடி விட வேண்டும். கறி நல்லா கொதிக்க வேணும். பார்த்திங்கன்னா கரண்டி அளவாறு மேலாக மெதுவாக சேர்த்து விட வேண்டும். இல்லை என்று சொன்னால் மீன் வந்து குழம்பெல்லாம் சேராது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குழம்பை மேலால் எடுத்து விட வேணும். கறி நன்றாக கொதித்த பிறகு தான் இதற்கு வந்து நான் கறிவேப்பிலை இறக்கும்போது தான் போட போகிறேன். பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. நீங்களும் இவ்வாறு சமைத்து பாருங்கள். மிகவும் ஆரோக்கியமானதாகவும் உடம்புக்கும் நல்லதாகவும் இருக்கும். கூடுதலாக வந்து சின்ன பிள்ளைகளெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது தேங்காய் பால் நம்ம திருவி ஊற்றுறதை விட இவ்வாறு செய்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக கருவேப்பிலை நான் சேர்க்க போகணும். பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஆரம்பத்தில் நான் சேர்க்க இல்லை, இறக்கும்போது தான் நான் சேர்ப்பேன். மீன் கறிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் விட்டு இப்பொழுது கறி நல்லாக கொதித்து விட்டது. மீனும் நன்றாக அவிந்து விட்டது. பார்த்தீங்கன்னா மீன் கரையவே இல்லை. சுவையான மீன் குழம்பு, சீலா மீன் குழம்பு தயாராகி விட்டது. பார்த்தீங்கன்னா பார்க்கவே நல்லா மீன் முழுமையாக இருக்குது. மீன் அதாவது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இவ்வாறு சமைத்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் செய்து பாருங்கள். சுவையான சீலா மீன் குழம்பு தயாராகி விட்டது. பாய்.